எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நம்முடைய காஞ்சி மாநகரம் இந்திய அளவிலே வெளிநாட்டினர் மத்தியிலேயும் பிரசித்தி பெற்ற ஊர். இந்த முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் காஞ்சி நகர் என்கிற இந்த காஞ்சி மாநகரத்திலே பல்வேறு அறப்பணிகளை காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் செய்து வருகிறது. அதன் வழியிலே குறிப்பாக காஞ்சிபுரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற 3 கோவில்கள், ஒன்று காஞ்சி காமாட்சி அம்மன், இரண்டாவது காஞ்சி வரதராஜர் விஷ்ணு காஞ்சி, மூன்றாவதாக இங்கு இருக்கக்கூடிய சிவகாஞ்சி. இந்த சிவகாஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்காக நம்முடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளான சங்கராச்சாரியர் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய மனதிலே ஏகாம்பரநாதருக்கு தங்கரதம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் ஏற்பட்டு அதை தொடங்கி அந்த பணியானது தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு நிறைவு பெற்று ஏகாம்பரநாதர் கோவில் நிர்வாகத்திடம் இந்த தங்கரதமானது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏகாம்பரநாதரின் தங்கரதம் ஸ்ரீ ஜெயேந்திரரின் மனோரதம் என்பதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஏற்கனவே காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு பக்தர்கள் அளித்த ஒவ்வொரு பவுன் மூலமாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் தங்கரதம் செய்யப்பட்டு தமிழ் வருஷ பிறப்பன்று 3 சுவாமிகளும் சேர்ந்து பெரியவர் நடுப்பெரிய நீங்க பார்க்கிற இன்னவர் எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்தில் இந்த தங்கரதமானது துவக்கி வைக்கப்பட்டது. காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அது சிறப்பாக வெள்ளிக்கிழமை பௌர்ணமிகளிலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதேபோன்று வரதராஜ பெருமாள் கோவிலுக்காக தேரடி அனுமார் கோவில் பக்கத்திலே மரத்தேர் புதியதாக நம்முடைய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களால் செய்யப்பட்டு அதற்கு பிறகு மழை வெயிலால் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்காக கூரையும் செய்யப்பட்டு இப்படி இந்த ஊரிலே பிரசித்தமாக இருக்கக்கூடிய 3 கோவிலுக்கும் தேர் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1944 வருஷம் காமாட்சி அம்மனுக்கு வெள்ளித்தேர் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 84 வருஷம் தங்கத்தேர் செய்யப்பட்டது. அதேபோன்று அந்த காலத்திலே எல்லப்ப முதலியார் சேர்மனாக இருந்த பொழுது இந்த ஊரிலே வெள்ளி ரதம் செய்யப்பட்டு பெரியவர் சொல்லி காஞ்சி பெரியவர் சொல்லி இந்த ஊரிலே ஏகாம்பரநாதருக்கு வெள்ளித்தேர் செய்தார்கள். அதைத் தொடர்ந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு தங்கத்தேர் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் இன்றைக்கு என்ற அளவுக்கு பொதுமக்கள் கோரிக்கையிலிருந்து பெரிய காஞ்சிபுரம் வரையிலே திரளாக கலந்து கொண்டு அந்த சந்தோஷத்தை ஆனந்தத்தை பெற்றார்கள். ஆகவே நடைபெற இருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்திலேயும் இன்றைக்கும் கும்பாபிஷேகம் மாதிரி இருந்தது. வரக்கூடிய நாளன்னைக்கு கும்பாபிஷேகத்திலேயும் அனைவரும் கலந்து கொண்டு அனைவருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்று ஏகாம்பரநாதரை காமாட்சி அம்மனை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.